என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. யோகாசனம் என்பது அதிகாலை வேளையில் நாம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்களில் தங்குதடை இன்றியும் சுறுசுறுப்பாகவும் மனம் இந்த எல்லா காரியங்களிலும் செம்மையாக வேலை செய்கிறது என்ற ஒரு திருப்தியும் நமக்கு ஏற்படும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு 2 மாணவர்கள் சுதர்சன் ராஜா 11 வயசு, ஜாய் எத்தீஸ் வயது 6. இவர்கள் ஓம் கிட்ஸ் மழலைப் பள்ளியில் செங்குன்றத்தில் படிக்கிறார்கள். அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் குணசுந்தரி அவர்கள் இந்த மாணவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது யோக முத்ராவை செய்யப் போகிறார்கள். அதிலே 2 வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை 2 பேரும் வேறு வேறு முறையில் அந்த யோக முத்ராவை செய்வார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் யோக முத்ராவை மெதுவாக செய்யுங்கள். கையை பின்னே கொண்டு வா தம்பி, நீ செய் யோக முத்ரா பயன். கையை மேலே தூக்கி செய். தரையை தொட வேண்டும். வயிறு பெரிதாக இருப்பவர்கள், குண்டாக இருப்பவர்கள், முதுகெலும்பு விரைப்புத்தன்மை உடையவர்கள் தரையை தொட முடியாது. அவர்கள் வயிற்றை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், முதுகெலும்பை இலக்கமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆசனத்தை முடிந்த அளவு செய்ய வேண்டும். முடிந்த அளவு செய்தாலே நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். ஐயோ, நமக்கு தரையை தொட முடியவில்லையே, நமக்கு பலன் கிடைக்குமா என்று நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். காலையில் ஒரு 5 தடவை 10 தடவை 20 எண்ணிக்கை இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் என்ன பலன்கள் எல்லாம் இதனால் கிடைக்கிறது என்று சொன்னால், முதுகெலும்பு நன்றாக வளைக்கப்படுகிறது, வயிறு இருக்கப்படுகிறது, டைஜஸ்ட் சிஸ்டம். அதிலே தான் இன்றைக்கு அதிகமான வியாதி. எந்த ஆசனமும் வயிற்றை தொடாமல் செய்ய முடியாது. ஏனென்றால் வயிற்றில் தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது இன்றைக்கு. ஆகவே தான் நமது முனிவர்கள் பெரும்பாலான ஆசனங்கள் வயிற்றை தொடும்படியான ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். மெதுவாக தலையை தூக்குங்கள், நீண்ட மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். ஆசன நிலையில் சாதாரண மூச்சு ஒரு 20 எண்ணிக்கை. மாணவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஒரு 5 முறை இதை செய்துவிட்டு நீங்கள் மற்ற வேலைகளை கவனிக்க சென்று விடலாம். ஆனால் மாலையிலும் நீங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பாருங்கள். திரும்புங்கள், அப்படியே திரும்ப. யோக முத்ரா செய்யுங்கள். குனியுங்கள். கையை பின்னால் தூக்கு. இந்த 2 முறையிலும் நீங்கள் செய்யலாம். தரையை தொட முடியாதவர்கள் இந்த முறையை ஆரம்பத்தில் செய்யலாம். தரையை தொடுகிறவர்கள் இந்த முறையை செய்யலாம். முனிவர்கள் தான் எத்தனை வழிவகைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். அப்படியே குனிந்து 20 எண்ணுங்கள். சாதாரண மூச்சு. மெதுவாக நிமிருங்கள். மெதுவாக நிமிரு. நன்றாக மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். நிமிர்ந்து மீண்டும் குறையுங்கள். இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். பத்மாசனம் போட முடியாவிட்டால் நீங்கள் சுகாசனத்திலேயே செய்யலாம். மெதுவாக நிமிருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இங்கே திரும்புங்கள். திரும்ப, நல்ல திரும்ப. இப்போ பண்ணு. குனி, தரைத்தோடு.
முழுமையாக ஆசனத்தை செய்கிறார்கள். சிறு குழந்தைகள் வளையும் தன்மை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக செய்கிறார்கள். நீங்கள் முதுமையாக உடல் கனமானவர்கள், முதுகெலும்பு விரைப்புத்தன்மை அடைந்தவர்கள், நோயாளிகள், இவர்கள் எல்லோரும் முடிந்த அளவு செய்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. மெதுவாக எழுந்திருங்கள், நல்ல மூச்சு வாங்குங்கள், மீண்டும் ஒரு முறை குனியுங்கள், குனியுங்கள். கையை மேலே தூக்க வேண்டும், கையை கூறு மேல் தூக்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள், இவைகளில் பலன்களோ மிக மிக அதிகம். ஆகவே முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது. நமக்கு வயோதிகமாகிவிட்டதே, உடல் கனமாக இருக்கின்றதே, இந்த ஆசனங்கள் செய்ய முடியாது என்று நீங்கள் கருதக்கூடாது. மெதுவாக எழுந்திருங்கள், அப்படியே நேரே திரும்பி உட்காருங்கள். அங்கே பார்க்க என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் முடிந்த அளவு பழகினாலே முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.